சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ஒரு அபார்ட்மெண்ட்ல அப்பா பொண்ணு இறந்து போயிட்டாங்க. பாடி வாஸ் தேர் இன்சைட் த ஃப்ளாட் ஃபார் 6 months. அந்த வீட்டினுடைய வாடகை கட்டப்பட்டு வந்துட்டு இருக்குது. அந்த வீட்டினுடைய எலக்ட்ரிசிட்டி பில் இல்லைன்னா அதெல்லாமே கட்டாயிருக்கும்ல, எல்லாம் பண்ணிருக்கு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் எப்படி அந்த இது வந்து பாடியை ப்ரிசர்வ் பண்ணிருக்கு. அங்கே வந்து கொஞ்ச நெஞ்ச வீடு இல்லை, 1000 வீடு இருக்குது. ஸோ நோபடி ஹஸ் சீன். கிராமப்புறங்களில் இருக்கிற மாதிரி பக்கத்து வீட்டுக்கு யாராவது வந்து எட்டி க்யூரியஸாக வெளியில் போய் பார்ப்போம். இங்கே யாராவது பார்க்குறாங்களா? மொத்தமாக உடஞ்சிட்டாங்க. முதுகில் குத்தின தருணம் தான் இது. ஆமாம். எங்கள் ஹஸ்பண்ட் மேலே எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னாங்க. வெளியில் அடிக்கடி போகிறாரு, அன்டைமில் வெளியில் போகிறாரு நைட்டில். எங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஒரு தயக்கத்தில் அப்போ நாங்கள் வந்து கேட்டோங்க. ஸோ இது வந்து என்ன முள்ளு மேலே போட்ட சேலை, அது எப்படி பொறுமையாக எடுக்கிறோமோ அதுதான். நாங்கள் என்ன நினச்சோம், ஒரு வேளை அவங்க அம்மா வீடாக கூட இருக்கலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். பட் இது பார்த்தா உங்களுக்கு இவங்களை தெரியுதான் பாருங்கள், ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்கன்னா. ஷி வாஸ் வெரி மச் ஷாக்ட். ஏன்னா நவடேஸ் வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா முன்னே வந்து நாங்கள் தான் சிசிடிவி கேமராவாக இருந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ஊரை சுற்றி சிசிடிவி கேமரா இருக்குது. அந்த டிவி எங்களையும் எடுக்குது. ஏன்னா நாங்கள் மந்திரவாதி கிடையாது. நிறைய பேர் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவர் கூட பேசிகிட்டு இருந்தேன். அவர் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியாது, அவரோட பேர் தெரியும். அவங்க கண்டுபிடிச்சி தர முடியுமா? மொட்டையாக வந்து வாட் இஸ் யுவர் சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு சில சொந்த வீடு எல்லாமே விற்றுட்டு போயிருக்காங்க இதுக்காக. வாழ்க்கை தானே முக்கியம். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து டிடெக்டிவ் மாலதி மேம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் நீங்கள் உங்களோட ப்ரொஃபஷனில் நிறைய கேசஸ் பார்த்துருப்பீங்க அண்ட் நிறைய விஷயங்களை என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்திருக்கீங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து என்ன கேஸ் எங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க? இப்போ ரீசெண்டாக கூட ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அப்பா பொண்ணு இறந்து போயிட்டாங்க. அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நார்த் மெட்ராஸ் இல்லை, அங்கே வந்து பாடி வாஸ் தேர் இன்சைட் த ஃப்ளாட் ஃபார் 6 months. யாருக்கும் தெரியல அப்படி அவங்க வந்து இறந்துருக்காங்கன்றது தெரியல. அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக அங்கே வந்திருக்காங்க. ஒரு டாக்டர் ரெகுலராக வந்து போகிறாரு. அந்த வீட்டினுடைய வாடகை கட்டப்பட்டு வந்துட்டு இருக்குது. அந்த வீட்டினுடைய எலக்ட்ரிசிட்டி பில் இல்லைன்னா அதெல்லாமே கட்டாயிருக்கும்ல, எல்லாம் பண்ணிருக்கு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் எப்படி அந்த இது வந்து பாடியை ப்ரிசர்வ் பண்ணியிருக்கான்னா, ஈஸ் அ டாக்டர். அவன் தான் வந்து அவங்கள கொலை பண்ணிட்டான். அதாவது அப்பா நேச்சுரலாக இறந்துட்டாரு. அந்த ஆமாம். அப்போது இவர் தள்ளி விட்டு இறந்தவுடனே அவர் எம்பார்மிங் பண்ணிவிட்டு ஏசியை வந்து 16ல் வச்சுட்டு வீட்டை மானிட்டர் பண்ணி அந்த ஒரு 6 monthsக்கு அப்புறம் ஒரு ஷட் டவுன் நடந்தது. ஷட் டவுனில் தான் வெளியில் ஸ்மெல் வர ஆரம்பிச்சு இட் கேம் அவுட். ஸோ என்ன அங்கே வந்து கொஞ்ச நெஞ்ச வீடு இல்லை, 1000 வீடு இருக்குது. ஸோ நோபடி ஹஸ் சீன். ஒரு இட்ஸ் அசோசியேஷன். வராங்களா போறாங்களா, அசோசியேஷன் இது கட்டியிருக்கணும். எல்லாமே ஆன்லைனில் கட்டுறீங்க. நீங்கள் நேரில் போய் பண்ணிங்கன்னா தானே உங்களுடைய பதிவு அங்கே இருக்கும். ஸோ த மோர் வி ஆர் வித் சயின்டிஃபிக் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், மோர் த அஃபென்சஸ். நண்பர்களே ஆனாலும் ஜாக்கிரதை. நண்பர்களே ஆனாலும் ஜாக்கிரதை. அப்போ யாரோ பேக் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது. ஸோ அதுதான் நம்ம ஒரு விமன் தான் நம்மக்கிட்ட வந்தாங்க. வந்துட்டு அவங்க எங்கள் ஹஸ்பண்ட் மேலே எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னாங்க. இது ஜென்ரலாக வந்து யூஸ்வலாக விமன் வரும்போது வந்து அவங்களுக்கு ஒரு ஜென்ரல் டவுட் இருக்கும், அது ஆத்தென்டிகேட்டடாக இருக்காது. ஸோ நான் கேஸ் எடுத்துகிட்டு ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து கஷ்டமாகும். ஸோ அதனால் நீங்கள் ஏன் டவுட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்கக்கிட்ட நான் கேட்டேன். இல்லை அவர் அதிக நேரம் ஃபோனில் இருக்கார், ரொம்ப வெளியில் அடிக்கடி போகிறாரு, அன்டைமில் வெளியில் போகிறாரு நைட்டில். ஸோ அதெல்லாம் எனக்கு ஒரு டவுட்டை உண்டு பண்ணுது அப்படின்னாங்க. அப்புறம் வந்து அது எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது எனக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம கேஸை எடுத்துட்டோம். ஆஸ் யூஷுவல் வந்து ஏன்னா நாங்கள் மந்திரவாதி கிடையாது. நிறைய பேர் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவர் கூட பேசிகிட்டு இருந்தேன். அவர் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியாது. அவரோட பேர் தெரியும். அவங்க கண்டுபிடிச்சி தர முடியுமா? ஓ, அந்த மாதிரி கேட்பாங்க. அதனால நான் ஃபார் த நாலேஜ் ஆஃப் த பப்ளிக் ஆல்சோ எங்களுக்கு வந்து கன்சர்ன் பர்சனோட பேர் தேவைப்படும், அவங்க ஃபோட்டோ தேவைப்படும், அவங்க வண்டி டீட்டெயில்ஸ் தேவைப்படும், அவங்க எங்கே வேலை பார்க்குறாங்க. ஏன்னா நவடேஸ் வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா முன்ன வந்து நாங்கள் தான் சிசிடிவி கேமராவாக இருந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ஊரை சுற்றி சிசிடிவி கேமரா இருக்குது. அந்த டிவி எங்களையும் எடுக்குது. இட் ஜஸ்ட் மேட் அவர் ஜாப் டஃபர். ஸோ அதனால் ஒரு பர்டிகுலர் டீட்டெயில்ஸ் நாங்கள் கேட்போம். அந்த டீட்டெயில்ஸ் இருந்தால் மாத்திரம்தான் எங்களால் பண்ண முடியும். ஸோ இது வந்து வி ஆர் நாட் எனி மந்திரவாதி. இந்த வெத்தலையில மை போட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி வந்து கேட்குறது. அதனால அது சொல்ல ஏன்னா நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இருக்குது. மொட்டையாக வந்து வாட் இஸ் யுவர் சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னு கேட்பாங்க. இப்போது ஒரு டாக்டர்கிட்ட வந்துட்டு ஃபோன் பண்ணிவிட்டு நான் வரேன், உங்களுடைய சார்ஜஸ் எவ்வளவு அப்படின்னு நீங்கள் கேட்குற மாதிரி இருக்குது. அதாவது நான் என்ன ஒர்க் பண்ண போகிறேன். இப்போ வந்து அவர் வந்து நமக்கு ஜஸ்ட்டு ஜென்ரல் கன்சல்டேஷன் கொடுக்க போகிறாரா, இல்லை ஒரு ஸ்மால் மைனர் சர்ஜரி பண்ண போகிறாரா, மேஜர் சர்ஜரி பண்ண போகிறாரா, இல்லை ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளமா, காலு ரிலேட்டட் ப்ராப்ளமா அப்படிங்கிறது டாக்டர்கிட்ட போனால் தானே நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி வாட் ஆர் யுவர் சார்ஜஸ்னால் என்ன சொல்லுவாங்க? மை கன்சல்டேஷன் சார்ஜ். ஸோ அதே மாதிரி நாங்கள் கன்சல்டேஷன் சார்ஜுன்னு ஒன்று வாங்கிட்டு உங்களுக்கு நாங்கள் இதெல்லாம் பண்ண போகிறோம்னு சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தேவையோ அது இதுதான் உங்களுடைய நீடாக இருக்கும், இதுக்கு வந்து இவ்வளோ சார்ஜ் பண்ணுவோங்கிறத சொல்லுவோம். பட் நிறைய பேர் வந்து அதை காது கொடுத்து கேட்குறதுக்கு விரும்புகிறதே இல்லை. அதனால் உங்கள் மூலமாக அதை தெரிவிச்சுக்கொள்கிறேன். ஆமாம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த அவங்கக்கிட்ட நாங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டோம். சின்ஸ் அன்டைமில் போகிறதுனால ஷி வாஸ் ஆல்சோ ரெடி. ஏன்னா நைட்டில் வந்து நம்ம ரொம்ப நேரம்லாம் நிற்க முடியாத ஒரு இடத்துல போலீஸ் பேட்ரோலிங் வந்துடும். இப்போ அவர் கிளம்புற மாதிரி இருக்கும்போது ஷி யூஸ் டு இன்ஃபார்ம் அஸ். ஸோ நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணோம். ஃபாலோ பண்ணிவிட்டு நாங்கள் போனோன்னா அவர் ஒரு இடத்துக்கு போகிறாரு. அங்கே வந்து கதவு ஒரு லேடி தான் ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே கொஞ்ச நேரம் இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் இந்த சென்ஸ் 2-3 hours இருக்கிறாங்க. திரும்ப ஹி கம்ஸ் பேக். இவங்களோட கம்ப்ளைண்ட்டே அது தானே. ஹி கோஸ் அவுட் ஆன் ஆட் டைமிங்ஸ். அப்போது நம்ம ரெகுலராக பார்த்தா எங்களுக்கு என்னென்னா இது ஒரு லேடியா இல்லை 2 பேரா அப்படிங்கிறத பண்ணணுங்கிறதுக்காக ஒரு 1 week மேலே நாங்கள் பண்ணிட்டோம். ஒரு நாள் வந்து எங்களுக்கு வந்து லைக் டே லைட்டில் எங்களுக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து போகக்கூடிய டைமில் ஏன்னா வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ்லலாம் நம்ம போய் ஃபோட்டோ எடுக்க முடியாது. we can just see that he is entering அவ்வளோதான். அப்போது வெளியில் அவங்க போகும்போது எங்களால் ஒரு ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சுது. எடுத்துகிட்டு நாங்கள் அவங்களுக்கு அனுப்பிச்சோம். உங்களுக்கு இவங்களை தெரியுதா பாருங்கள், ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்கன்னா. ஷி வாஸ் வெரி மச் ஷாக்ட். நான் ஆஃபீஸுக்கு வரேன் உங்களை பார்க்க அப்படின்னாங்க. சரி வாங்க அப்படின்னு சொன்னோம். வந்துட்டு என்ன ஆச்சு, என்ன நடந்தது அப்படின்னு கேட்டாங்க. இல்லை இவங்கள தான் அவர் மீட் பண்ணுறாரு, வேறு யாரையும் மீட் பண்ணல. ஸோ உங்களுக்கு இவங்களை யாராவது தெரியுமா? ஒரு வேளை வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அம்மா வீட்டுக்கு போனாவே விமனுக்கு பிடிக்காது. அப்படி இருக்கச்சு அந்த மாதிரி நைட்டில் போகிறாங்களா, நைட்டில் அவங்க சிஸ்டர் அங்கே இருக்காங்க, அம்மா சிஸ்டர் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நாங்கள் நமக்கு ஒரு அசம்ஷன்ஸ் இருக்கும். ஒரே இதுல யோசிக்காம வெவ்வேறு கோணங்கள்ல யோசிக்கிற அப்படின்னு அவங்க வந்தோன்னா கேட்டோன்னே அவங்க சொல்லுவாங்க ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னாங்க. என்னம்மா ஃப்ரெண்டுங்கிறீங்க அப்படின்ட்டு நாங்கள் ஒன்றும் சொல்லலை. நாங்கள் பேலன்ஸ் எதுவும் சொல்லலை. அந்த ஃபோட்டோவை பார்த்து உங்களுக்கு தெரியுமான்னு மொத்தம் தான் கேட்டோம். ஃப்ரெண்டுங்கிறீங்க, எப்படி ஃப்ரெண்டு? நாங்கள் நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்டு, நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாங்க. சரி ஒர்க் பண்ணுறீங்க, மீட் பண்ணுவீங்களா நீங்களாம்? ஆமாம், நாங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸில் நாங்கள் அடிக்கடி மீட் பண்ணுவோம். நான் உங்கள் ஹஸ்பண்ட் அண்ணான்னு கூப்பிடுவேன், இவன் என் ஹஸ்பண்ட் அண்ணான்னு தான் கூப்பிடுவா, நாங்கள் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னாங்க. எங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஒரு தயக்கத்தில் அப்போ நாங்கள் வந்து கேட்டோம், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னா அவங்க அந்த அண்ணா எப்பெல்லாம் வீட்டில் இருப்பார் இருக்க மாட்டார்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டோம். தெரியுமே அப்படின்னாங்க. அப்போ அந்த டேட்ஸ் இவங்க எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்களா, அந்த டேட்ஸ் எல்லாம் கேட்டோம். அவர் அந்த அன்னைக்கெலாம் ஊரில் இருந்தாரா இல்லையா அப்படிங்கிறத கேட்டோம். கேட்ட உடனே அந்த அன்னைக்கு அண்ணா வந்து நைட் ஷிஃப்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம பொறுமையாக உட்காந்து எப்படி உங்கள் ரிலேஷன்ஷிப் நாங்கள் ரொம்ப வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் எங்கே போனாலும் எல்லாம் ஒன்றா தான் போவோம் வருவோம் அப்படின்னு இன்னொரு விஷயத்துக்கு தூண்டுதல் அமைஞ்சிருச்சு.
அதுக்கப்புறம் பொறுமையாக உட்காந்து சொன்னோம், இந்த மாதிரி எங்களுக்கு இது சரியாக தோணலம்மா, நைட்டு அங்கே தான் போகிறாரு அவர், போயிட்டு அங்கேருந்து வெளில வந்துடுறாரு. நாங்கள் கூட ஒரு பொண்ணு இல்லாமல் வேறு நிறைய பொண்கள் இருக்குமோ, நாங்கள் என்ன நினச்சோம், ஒரு வேளை அவங்க அம்மா வீடாக கூட இருக்கலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். பட் இது பார்த்தா அந்த அட்ரஸ் எல்லாம் அவங்க கேட்கும்போது ஷீ டோல் த அட்ரஸ். அப்போ கன்ஃபார்ம்டாக அது அவங்க வீடுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ சொன்ன ஷி வாஸ் வெரி மச் ஷாக்டு. நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமா ஒன்றா தான் படம் எடுக்க போவாங்க, ஒன்றா தான் எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபேமிலியாக தான் எல்லாம் அவுட்டிங் போகிறது, வீக்கெண்ட்ஸ் வெளியே போகிறது, எல்லாம் மொத்தமாக ஃபேமிலியாக தான் போவாங்க. மொத்தமா உடைஞ்சிட்டாங்க. முதுகுல குத்துன தருணம் தான் இது. ஆமாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரில, அவங்க ஒரே பயங்கர அழுகை. சொன்ன கன்சோல் பண்ணிக்கோங்க, இதே இதில் போயிட்டு நீங்கள் வீட்டில் போய் சண்டைலாம் பண்ணாதீங்க, மீதி எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசிக்கணும். நீங்கள் எடுத்ததையுமே போய் எடுத்தோம் கவுத்தோன்னு போய் அங்கே போய் சண்டைலாம் பண்ணாதீங்க, உங்கள் வீட்டில் சொல்லி பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா நீங்களே அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு இது மாதிரி நீ உங்கள் 2 பேருக்கும் ஏதோ உறவு இருக்கிறதா எனக்கு ஒரு சந்தேகம் வருது, ஸோ அதனால் நம்ம வந்து நான் இந்த இடத்த விட்டு நம்ம வேலை ஏன்னா பக்கத்தில் இருக்கிறதுனால தானே லைக் தே கெட் டு மீட் ஈச் அதர் வெரி ஆஃபன். இல்லை ரொம்ப ஒரு கரெக்டான சூழ்நிலை மாதிரி அவங்களுக்கு அமைஞ்சிருது. இப்போ என்னோட அட்வைஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இஷ்யூவில் நான் அவங்களுக்கு கொடுத்தது, பக்கத்தில் இருக்கிறீங்க, ஒன்று ஒரே ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, இன்னொன்று வந்து நீங்கள் ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க. இப்போ அந்த வீட்டில் தெரிஞ்சாலும் அந்த வீட்லேயும் குழப்பம் உண்டாயிடும். ஸோ இது வந்து என்ன முள்ளு மேலே போட்ட சேலை, அது எப்படி பொறுமையாக எடுக்கிறோமோ அதுதான். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று நான் சொல்லக்கூடிய பெரிய பெஸ்ட்டு சாய்ஸ் என்ன, லீவ் த அந்த ஊரை விட்டே வெளியூர் போயிருங்கன்னு சொல்லுவேன். எல்லாருக்குமே அந்த ஆப்ஷன் தான் கொடுப்பேன் நான். இடமாற்றம், நேரில் பார்க்காம இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏன்னா இவங்களுக்கு சேஞ்சஸ் கொண்டு வரோம். ஆமாம், இது வந்து இவங்க பக்கத்துலேயே இருக்கிறதுனால தப்பு செய்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே கிடச்சிருந்துருக்கு இவங்களுக்கு. ஸோ இது என்னுடைய இது. உங்களுக்கு வந்து நேட்டிவ்னு இருக்குது, ஒர்க் அட் ஹோம் போட முடியுமா, இப்போ தான் ஒர்க் அட் ஹோம்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி ஆப்ஷன் போக முடியுமா, அதெல்லாம் நீங்கள் யோசிங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் வாழ்வாதாரத்தையும் இழக்க முடியாது இந்த இடத்துல. அதை விட ரொம்ப முக்கியம் வாழ்க்கை. வாழ்வாதாரம் கூட போய் தேடிடலாம், வாழ்க்கையை தேட முடியுமா இனிமேல் குழந்தை குட்டி வச்சுக்கிட்டு? ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு. குழந்தைங்களும் இருந்தாங்க. ஸோ அதனால் அதை கொஞ்சம் யோசித்து பொறுமையாக நீங்கள் முடிவெடுக்கணும். பட் இட் இஸ் வெரி ஹார்ட் டு டேக் இட் அப். ஏன்னா ஃப்ரெண்டே அதாவது ஒன்று வீட்டுக்காரர் தப்பு பண்ணுறாரு, இன்னொன்று அதுவும் நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டே அப்படிங்கும்போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ யூ ஹாவ் டு டேக் அப் திஸ் சேலஞ்சு. நீங்கள் வந்து எவ்வளோ சேலஞ்சஸ் சந்திச்சிருப்பீங்க. நீங்கள் இது பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் பேரண்ட்ஸோட சப்போர்ட்டோட சொல்லிவிடுங்க பேரண்ட்ஸ் கிட்ட. ஏன்னா பேரண்ட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு இதுலேருந்து ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிவிட்டு அவங்க ஹெல்ப் எடுத்துகிட்டு எப்படியாவது நீங்கள் வந்து இதுலேருந்து வெளியே வரத்துக்கு பாருங்கள். சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் வில் டெஃபினெட்லி கிவ் தம் ஒரு அந்த செப்பரேஷன் வில் டெஃபினெட்லி கிவ் தம். அவரும் ஒரு உணர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, ஒரு பிரேக் எடுத்துக்கிற மாதிரி. ஸோ அதனால் நீங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்லி நாங்கள் அனுப்பிச்சோம். அதுக்கப்புறம் இன்னும் எனக்கு ஃபீட்பேக் இல்லை. பட் ஹோப் தே வில். இந்த மாதிரி நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், ஒரு சிலர் பண்ணியிருக்காங்க, ஒரு சிலர் சொந்த வீடு எல்லாமே விற்றுட்டு போயிருக்காங்க இதுக்காக. வாழ்க்கை தானே முக்கியம். இப்போ பொருளாதாரமோ இல்லை இதுவோ வந்து செகண்ட் பிளேஸ் தான் உங்களுக்கு. இப்போது நீங்கள் எனக்கு இந்த வீடு இங்கே தான் இருக்கேன், நான் எனக்கு இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, யூ ஹாவ் டு லூஸ் யுவர் லைஃப். யூ வாண்ட் யுவர் லைஃப் ஆர் யூ வாண்ட் எ ஹவுஸ். ஸோ அந்த இதில் வந்து எனக்கு ஐ வாஸ் ஸோ ஷாக்டு. ஒரு வேளச்சேரியில் உங்களுக்கு தெரியும், இப்போ எல்லாம் பீக் வேலை எது எடுத்தாலும் வேளச்சேரி தான் சொல்லுவாங்க. அங்கேயே ஒருத்தங்க வீடை விற்றுட்டு போயிருக்காங்க இந்த மாதிரி ஒரு மேட்ருக்காக. ஸோ திஸ் இஸ் அட்வைஸ் ஐ கேவ் ஹர். ஹோப் ஷீஸ் குட் இன் a good state. எஸ் மேம், இதில் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, நம்ம வந்து ஒரு க்ளோஸராக இருக்கோம், நம்ம ஒரு கம்யூனிட்டியில் க்ளோஸராக இருக்கோம் அப்படின்னா மாட்டிக்கிற சூழ்நிலையுமே ரொம்ப ஜாஸ்தி இருந்துருக்கும்ல. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்தா கூட, ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் இவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, இவங்களுக்கு எல்லாருமே இவங்க 4 பேருமோ இல்லை இந்த குடும்பமே 2 குடும்பமும் ஒன்றா இருக்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிற ஒரு சூழ்நிலை அவ்வளோ இருந்துமா வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தானே ஏதோ கொடுக்க போயிருக்காருன்னு நினச்சிப்பீங்க பகல் நேரத்தில் போயிருந்தா. பட் இவர் தான் அன்டைமில் எல்லாம் போகிறாரு, எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு விஷயம் நான் இதில் பதிவு பண்ண விரும்புகிறது என்னென்னா,
நம்ம கிராமப்புறங்களில் இருக்கிற மாதிரி பக்கத்து வீட்டுக்கு யாராவது வந்து எட்டி க்யூரியஸாக வெளியில் போய் பார்ப்போம். இங்கே யாராவது பார்க்குறாங்களா? நான் இந்த வீட்டில் இருக்கேன்னு இங்கே எத்தனை பேருக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க? ஒருத்தவங்க வேகமாக ஓடி வந்து என்னை கண்டுபிடிச்சாங்க இந்த பக்கத்து ஃப்ளாட்டில் தான். அவங்க யாருன்னே நமக்கு எனக்கு தெரியல. ஆனால் அவங்கள நான் பார்த்துருப்பேன் இங்கே நடக்கும்போதெல்லாம். நான் இங்கே தான் இருக்கேன்றது அவங்களுக்கு தெரியல. அவங்க வந்து ஐயோ நீங்கள் தான் டிவியில் வர்றவங்களா? நீங்கள் பக்கத்து வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு. ஸோ அது மாதிரி வந்து இப்போ வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. சொசைட்டி ஹஸ் டோட்டலி சேஞ்ச். யாரையும் பார்த்து கிரீட் பண்றதுல இருந்து நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. The natural CCTV cameras have died down and artificial CCTV cameras offense நடந்ததுக்கு அப்புறம் நமக்கு நியூஸ்ல நம்ம வந்து கிளிப்பிங் வெளியாயிருக்கு, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நம்ம பாக்குற மாதிரி இருக்கு. ஆமா, சோஷியலைஸ்டா இருக்கிறது வந்து இப்போ ரொம்பவே டவுன் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு ஒகேஷன்ல பாக்குறோம் சோஷியலைஸ்டா இருக்கும். ஆனா மத்தபடி வந்து தினமும் வாழ்க்கையில பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பேசுறதோ, அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப குறைஞ்ச ஒஃபென்ஸ்க்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. சேஃப்டியும் வந்து கொஞ்சம் கம்மியான விஷயங்கள். நான் ஃபர்ஸ்ட் எடுத்ததும் கேட்கறது என்னன்னா டிவோர்ஸ் பேப்பர்ஸ். டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்கங்க அப்படின்னாங்க. நீங்கள் ஆயிடுச்சுன்னு சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நீங்கள் டிவோர்ஸ் பேப்பர்ஸ் வாங்கினதுக்கப்புறம் தான் நீங்கள் போகணும். அப்போ தான் அது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி வந்து பாஸ்போர்ட் எடுக்கணுன்னா ஒரு போலீஸ் வெரிஃபிகேஷன் மாதிரி இவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கா இல்லையாங்கிறத அவங்க எழுத்துப்பூர்வமாக அவங்க கொடுக்கணும். நான் வந்தோடனே ஸ்டாஃப் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து கத்திட்டு போனாங்க, நாங்கள் மேடம் இல்லை, மேடம் வெளியில் கேஸுக்காக போயிருக்காங்க, வந்துடுவாங்கன்னு சொன்னோம். சரி, அப்போ நான் சொன்னேன் ஓகே நெக்ஸ்ட் டைம் வந்தாங்கன்னா அவங்க எந்த வண்டியில் வராங்க அவங்கள ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். காலையில் எழுந்துப்பேன் 4:30 மணிக்கு. கண்டென்ட்டு தேடணும். சப்போஸ் ஏதாவது டைலாக் இருந்தால் நைட்டே நான் பை ஹார்ட் பண்ணிப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டே 2 hours கோஸ் ஃபார் ஒர்க் அவுட் மட்டும்னா ப்ரீ ஒர்க் அவுட் பண்ணணும். ஐ ஷுட் ஹேவ் மை பிளாக் காஃபி, தட் தட் ஆப்பிள் சைடர் வினிகர், அதே ஒரு ப்ரொசீஜர். 1.5 years சைல்டு ப்ளஸ் ஐ எம் ஆல்ரெடி ஸ்டார்டட் டூயிங் மை டிசைனிங் ஒர்க்கு. இதில் வெயிட் கெயின் ஆனது ஒர்க் அவுட் வேறு ஸ்டார்ட்டு. ப்ளஸ் நியூ ஹவுஸ், ஹவு டு ரன் அ ஹவுஸ், கிச்சன் செட் பண்ணணும், வீடு செட் பண்ணணும், ஹஸ்பண்ட் ஹஸ் டு கோ டு ஒர்க், குழந்தை இருந்தால் அவனுக்கு பால் கொடுக்கணும், ப்ளஸ் நான் ஒர்க் அவுட்டுக்கு போகணும். மை சன்ஸ் வாட் தே சேஸ், அம்மா ப்ளீஸ் பிஹேவ் யுவர் ஏஜ். என் சின்ன பையன் அவன் ஸ்கூலுக்கு போகும்போது அம்மா ப்ளீஸ் கொஞ்சம் சோபராக ட்ரெஸ் போட்டுட்டு வா, முடியெல்லாம் கட்டிட்டு வா, ஓகே காரை தூரமாக நிற்க வச்சுட்டு யூ கம் ப்ளீஸ் ட்ரெஸ் அப் சோபர். யங்கர் ஒன் இஸ் லைக் தட். யங்கர் ஒன் இஸ் சின்ன பையன், பட் எல்டர் ஒன் இஸ் அது யூனோ வாட் டெல் யூ மாம் இஸ் டேம் கூல்டா, யுவர் டேம் இஸ் மாம். அது என்னடா எங்க அம்மா இப்படி சொல்றீங்க, அந்த மாதிரி ஒரு கிலோ வந்திருப்பாங்க. திஸ் குட்டி குட்டி பசங்க அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆசை. ஓகே ஆண்டி ஆண்டி ஆண்டி. ஃபுட்டுனா எனக்கு சிக்கன் வேணும், டெய்லி சிக்கன் வேணும், கனவுல கூட சிக்கன் வேணும் எனக்கு. சப்போஸ் அம்மாவாசைன்னு சொல்லிடுவார் எங்கள் வீட்டுக்காரர், எனக்கு சிக்கன் பண்ண மாட்டோம், கனவுல சிக்கன் தான் வரும் எனக்கு. பிகாஸ் மை ஏஜ் ஐ டோன்ட் நோ எனிபடி லைக் மீ. ஐ ஒன்லி சீன் ஹாலிவுட் ஸ்டார்ஸ் என்ன மாதிரி. ஐ நோ ஐ ஹவ் டன் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க். நோ அமௌண்ட் ஆஃப் மெடிக்கல் சர்ஜரிஸ் ஆர் வாட் எவர் யூ கேனாட் லுக் லைக் திஸ் வித்தவுட் ஹார்ட் ஒர்க், வித்தவுட் எக்ஸசைஸ், வித் குட் லைஃப் ஸ்டைல். குட் லைஃப் ஸ்டைல்னா your mother is your inspiration. Mom, she's my biggest. She's 74 years. Tani 59. My mom is 74. Even today, she's so active. She cooks. When I go there, she cooks. She was running a play school when I was like 3-4 years and all. In Kuwait, she was running a play school. என்னோட அம்மாவா இருக்கட்டும், இன்னும் அம்மாக்கள் இருக்கட்டும், அவங்களால எதுவும் பிரேக் பண்ணி வர முடியலையே ஏதோ ஒரு இடத்துல. சின்ன வயசுலேயே கல்யாணம், லவ், அரேஞ்ச் மேரேஜ், everything, they spoil their own life. So where is the time for your career? When did I live my life? When did I enjoy my life? I enjoyed my life because I became financially independent. Because என்னோட ட்ரீம்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசு, வெரி பிக் ட்ரீம்ஸ். எனக்கு ஃபேன்சி கார் ஓட்டணும், மை ஹேர் ஷுட் பி நைஸ், ஐ ஷுட் ட்ராவல் த வேர்ல்ட் அலோன். கல்யாணத்துக்கு சேவ் பண்ணுவாங்க, ஜுவல்லரி சேவ், பட் தே நெவர் கேவ் தம் எஜுகேஷன். When you are educated, you are a totally different person altogether. It totally, nothing comes easy, ma. You get married, you don't put in that kind of effort, no marriage is going to last. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.